ஓனிங் மக்களிடைங்க பாரு கேட்குறது மொக்க கமிட்டி நாங்கள் ஹோஸ்ட் த லாஸ்ட் ஆஃப் சீசன் 2 ஃபர்ஸ்ட் லுக் டீசர் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 உண்மையிலே தாறுமாறான ஹிட். அதோட சக்ஸஸ் தொடர்ந்து சீசன் 2 பார்த்தீங்கன்னா அதிகமான பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க. அது தெளிவாகவே தெரியுது. குவாலிட்டி வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சீசன் 2 ஒன் ஆஃப் த பெஸ்ட் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சீசன் 3 பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கேமில் லாஸ்ட் ஆஃப் பார்ட் 2 வரைக்கும் தான் வந்திருக்கு. இதென்ன சீசன் 3 நீங்கள் கேட்பீங்க. சீசன் 2 ரெண்டாக பிரித்து உள்ள இருக்க கேரக்டர்ஸ்க்கான அந்த டீட்டெயிலிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக கொடுக்க போகிறாங்களாம். எனக்கு என்னமோ ஆபி அந்த கேரக்டர் இன்னும் பெட்டராக ரைட் பண்ணுவாங்களோன்னு தோணுது. லைக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஜஸ்டிஃபைடான கேரக்டரே கிடையாது ஆபி. லைக் அவள் செஞ்ச நிறைய விஷயங்களுக்காக ஃபேன்ஸ் அண்ட் கேமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆபி வெறுக்க தான் செஞ்சிருந்தாங்க. பட் அவளுக்கான அந்த ரைட்டிங் கொஞ்சம் வீக்காக இருக்க அந்த சமயத்தில் பாசிபிளி இந்த சீசனில் ரைட்டிங் இன்னும் பெட்டராக இருக்கலாம். அண்ட் பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ஒரு கிளிஃப் ஹேங்கரில் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒய் கட்டப்பா கில்டு பாகுபலி ரேஞ்சுக்கு ஒரு பாசிபிள் கிளிஃப் ஹேங்கர் இருக்கலாம். கேம் பிளான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அதை அந்த ஸ்பாயில் பண்ண தேவையில்ல. இப்போதைக்கு இந்த டீசரில் என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருக்காங்கன்னு மொத்தமாக பார்த்துலாம். ஓப்பனிங் ஷாட்டே நம்ம ஜோயலோட க்ளோஸ் அப் தான் காமிக்கப்பட்டிருக்கேன். ஜோயலுக்கு ஆல்ரெடி வயசாகிருக்கும். இப்போதைக்கு அவருக்கு இன்னும் கொஞ்சம் நரைச்ச முடி அதிகமாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் ஆப்வியஸாக ஒரு டைம் ஜம்ப்புங்கிறது இந்த சீசனுக்கு இருக்க தான் போகுது. எவ்வளோன்னு தெரியல. பட் கேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2க்கு ஒரு 4 years டைம் ஜம்ப் இருக்கும். சேம் 4 years இங்கே ஃபாலோ பண்ணுவாங்களாங்கிறது ஒரு டவுட் தான். ஏன்னா பெல்ல ராம்சே, அதாவது நம்ம எலியா ப்ளே பண்ணுற அந்த ஆக்டர்ஸுக்கு அவ்வளோ வயசாகலை. ஸோ 4 years மெயின்டைன் பண்ணுவாங்களா இல்லை அதை விட கம்மியான 2 years சொல்லுவாங்களான்னு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். இது எக்ஸாக்ட்லி அந்த கேமோட ஓப்பனிங்கை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஜோயல் டாமி கூட பேசிகிட்டு இருப்பாரு. டாமிக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வந்திருக்கும். அதாவது எல்லியை எப்படி நம்ம ஜோயல் காப்பாற்றினாரு, எல்லியோட பொட்டன்ஷியல் என்னங்கிற எல்லா உண்மைகளும் டாமிக்கு தெரிய வந்திருக்கும். நீ என்ன தாண்டா பண்ண, எல்லிக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்க அந்த பக்கம் நம்ம ஜோயல் ஐ சேவ்ட் ஹர் அப்படின்னு சொல்லுவார். அது செம்ம ஐக்கானிக்கான ஒரு டைலாக். அதுதான் இந்த இடத்துல வந்து அப்படியே ரெசம்பிள் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல நம்ம டாமி ஜோயல் கிட்ட கேள்விகள் கேட்கல. வேற யாரும் ஒரு புது கேரக்டர் இறக்கிருக்காங்க. இவங்க யாருன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லைங்க. பாசிபிளி இந்த சீசனுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு புது கேரக்டராக இருக்கலாம். அந்த ஜாக்சனில் இருக்கக்கூடிய ஒரு சைக்காட்ரிஸ்டாக இருக்க சான்சஸ் அதிகம். பட் புது கேரக்டராக இருக்கும்போது இது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பொறுத்து பார்ப்போம். பட் அந்த டாமி அண்ட் ஜோயலுக்கு உண்டான அந்த டைலாக் தான் இப்போதைக்கு நம்ம ஜோயல் அண்ட் இந்த கேரக்டருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி ஏதாவது ஒரு முக்கியமான கேரக்டராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதை தொடர்ந்து இந்த ஐக்கானிக்கான சீன் காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஜாக்சனுக்குள்ளே எல்லாருமே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இது ஒரு டான்ஸ் ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ். இந்த இடத்துல நம்ம எலி வந்து ஒரு எல்ஜிபிடி கேரக்டருங்கிறத ரெசம்பிள் பண்ணுற மாதிரி நம்ம டீனா கூட ஒரு ரிலேஷன்ஷிப் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கும். ஒரு டான்ஸ் சீன் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கும். டீனாவா இசபெல்லா மெர்சர் தான் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த ஷாட்டில் இருக்கவங்க தான் பாசிபிளி டீனாவா இருக்கணும். ஸோ இது ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் தான். ஸோ இதில் நம்ம எலி அண்ட் டீனாக்கு உண்டான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேமில் இந்த ஷாட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்களோ அதை தான் அப்படியே ஐக்கானிக்காக ஷாட் டு ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசம்பிள் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. இதனால் தான் லாஸ்ட் ஆஃப் சீசன் 1 மிக பெருசாக ஹிட் ஆச்சு. கேம்ல இருந்து மாற்றி சொல்கிறான் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் கேமில் இருக்க முக்கியமான சீக்வன்ஸை எடுத்து அதுக்குள்ளே கதையை டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் லாஸ்ட் ஆஃப் சீசன் 2 பண்ண போகிறாங்க. அதை தொடர்ந்து இந்த இடத்துல நம்ம எலியோட அந்த ஸ்கார், அந்த கடிப்பட்ட இடத்தை தான் பார்க்குறோம். அதை கவர் பண்ணுற மாதிரி நம்ம எலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத் டேட்டூவை வரைவா. ஸோ அந்த டேட்டூ எப்படி அவ கையில் வந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருக்க அந்த அர்த்தம் என்னங்கிறத பாசிபிள் இந்த சீசனில் சொல்லலாம். கேமில் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. போகிற போக்கில் அவள் கையில் டேட்டூ வரமா தான் காமிக்கப்பட்டிருக்கோம். மேபி இந்த சீசனில் அந்த டேட்டுக்கான அர்த்தத்தை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து இந்த சீக்வன்ஸ் இது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஹாஸ்பிட்டல் பெட்டில் ஏதோ ஒரு சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா யாரையோ பார்த்து அப்படியே அலறி அடிச்சு கத்துற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். இது மேபி ஆப்பியாக இருக்கலாம். ஸோ ஆப்பியோட எங்கர் வருஷம் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஜோயல் ஆக்சுவலாக ஆபியோட அப்பாவை தான் போட்டு தள்ளுவார். ஸோ அதுக்கான ஒரு கனெக்ஷன் பாசிபிளி இந்த இடத்துல கொடுக்கப்படலாம். யங் ஆபி மேபி அந்த ஜோயலை பார்த்து ஸ்க்ரீம் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ், ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் அது பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 100% இவங்க ஆபியான்னு தெரியல, பட் ஆபியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லும். அதை தொடர்ந்து ஜாக்சனை இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஹோட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. கேம்லேயுமே இந்த மாதிரி ஒரு சீன் வரும். பட் இவ்வளோ பெரிய ஒரு ஹோட் அப்படியே டேரெக்டாக ஜாக்சனை அட்டாக் பண்ணியிருக்காது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்டர் சீசனில் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு வின்டர் மலையுமே காமிச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ கேமில் இருக்கிறத விட இந்த சீசனில் ஆக்ஷனுக்கு இன்னும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க தான் தோணுது. ஐ மீன் லைக் மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடக்கிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. இந்த அட்டாக் டேரக்டா இந்த சீனோட லிங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆபி இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய ஹோட் வந்து பார்த்தீங்கன்னா துரத்திட்டு வர ஜோயல் ஆபியை காப்பாற்றுவார். அந்த ஐகானிக்கான சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது கேமில் விளையாடும்போது சூப்பராக இருக்கும். எல்லா திசையில இருந்துமே ரன்னர்ஸ் துரத்திட்டு வர நீங்கள் உசுர கையில் பிடிச்சி ஓடிட்டு இருப்பீங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்ஸ் தான் உங்களுக்கு அது ஒரு தடுப்பானவே இருக்கும். அந்த ஃபென்ஸுமே உங்கள் கீழே உள்ள தக்காளி எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஆபி கிரால் பண்ணி வர அந்த இடத்துல தான் ஜோயல் உள்ள வந்து காப்பாற்றுவார். ஸோ அந்த சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் ஸ்பாயிலர் ஆகிடும். பட் அகெயின் ஆபியை லைட்டாக 2-3 இடங்களில் மட்டும் தான் டீஸ் பண்ணியிருக்காங்க. ஆபியை நீங்கள் கேமில் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாக்டப்பாக இருப்பா, கிட்டத்தட்ட ராண்டா ரவுசி மாதிரி. பட் இந்த சீசனுக்காக கேஸ் பண்ணப்பட்ட அந்த ஆபி கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஐ மீன் அந்த கேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, எப்போ பாடி ஷேமிங் பண்ணுற சொல்லி கிளம்பி வந்துடாதீங்க. ஆக்ட்ரஸ்க்கான அந்த ஒரு ஃபிசிக்கல் லுக் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ராண்டா ரவுசி தான் நிறைய பேர் கேஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது நல்லா தான் இருந்திருக்கும். பட் அகெயின் பார்ப்போம் லைக் இது என்ன மாதிரி ப்ரெசென்ட் ஆக போகுதுன்னு. அதை தொடர்ந்து இந்த சீசனோட முக்கியமான வில்லன்கள் ஸ்கார்ஸ். போன சீசனில் எப்படி ஃபயர் ஃப்ளைஸ் அண்ட் ஃபெட்ரா இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த சீசனில் ஸ்கார்ஸ் இருக்க போகிறாங்க.
ஸ்கார்ஸ் ஒரு கட்டத்தில் கேனிபல்ஸுங்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். ஐ மீன் அவங்க காமனான எதிரி, எவனா இருந்தாலும் வெட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு டீம் அவங்கள ஜஸ்ட் இந்த ஒரு ஷாட்டில் மட்டும் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஐசக்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க. ஐசக் வந்து பார்த்தீங்கன்னா WLF, அதாவது உல்ஃப்னு சொல்ல போகிற ஒரு டீமோட லீடர். ஸோ அவர் ஃபார்மர் ஃபெட்ரா. நம்ம ஜெஃப்ரி ரைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசக் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. மார்வலில் இந்த வாட்சராக பார்த்துருப்பீங்களா, வாட் இஃப் சீரிஸில் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தவர் தான் இப்போதைக்கு இந்த சீசனோட ஒரு முக்கியமான வில்லன், மோர் லைக் ஒரு செகண்டரி வில்லனாக வந்திருக்காரு. ஐ மீன் ஆபியோட வில்லனாக வருவார். ஆபியா வந்து பார்த்தீங்கன்னா உல்ஃப் டீமில் ஒரு ஆள் தான். ஸோ அவங்க தலைமையில் தான் ஆக்சுவலாக நம்ம ஜோயில தேடி இந்த பக்கம் ஆபி போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். பட் நடுவில் வச்சு நம்ம மனமாற்றம் நடந்து இந்த பக்கம் ஆபிக்கே ஐசக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி வில்லன் மாதிரி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் பாசிபிள் இங்கே நடக்க போகுதுன்னு நம்புறேன். ஐசக்குக்கான அந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மேபி இந்த இடத்துல நம்ம ஐசக்கோட அந்த ஸ்டோரி இன்னும் பெட்டராக ஃப்ளஷ் அவுட் பண்ணலாம். அகே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 கேமுங்கிறத இந்த இடத்துல 2 சீசனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் சீசனில் ஏகப்பட்ட முக்கியமான கேரக்டர்ஸ்க்கான அந்த ஸ்டோரி டெப்த்துங்கிறது என்ன பெட்டராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதை தொடர்ந்து இந்த ஷாட், ஸோ இதில் பார்த்த அந்த கலர் பேட்டர்ன் வச்சு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் பேஸ்மெண்ட்டுக்கு ராட் கிங் சீன் தான் இந்த சீசன் 2க்கான பட்ஜெட்டும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கான அந்த வெயிட்டேஜுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ராட் கிங் சீன் பாசிபிளி இந்த சீசன் 2ல் இருக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம எலி வந்து பார்த்தீங்கன்னா ராட் கிங்கை பார்த்து பயந்து ஓடல, பின்னாடி இருக்கக்கூடிய ப்ளோட்டரை பார்த்து பயந்து ஓடுறாங்க. ஸோ ப்ளோட்டர் ஃபைட் சீக்வன்ஸ் போன சீசனில் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், அதை டம்மி பண்ணிட்டாங்க. ஸோ ப்ளோட்டர் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போன சீசனில் காமிக்கப்படலை. ஸோ இந்த சீசனில் ஜஸ்ட் நம்ம எலி அண்ட் டீனா மட்டும் ஒன்றா சேர்ந்து இந்த ராட் கிங்க்கு பதிலாக ப்ளோட்டரை டேக் டவுன் பண்ணுற மாதிரி கதை எழுதப்பட்டிருக்கலாம். ராட் கிங்கை இந்த சீசனில் வந்து ரிவீல் பண்ணாமல் அடுத்த சீசனில் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் தோணுது. ஏன்னா ப்ளோட்டர் ஃபைட்டே இன்னும் தெளிவாக காட்டலை, அதுக்குள்ளே ராட் கிங் இறக்குனா நல்லா இருக்காது. ராட் கிங் ஒரு 10 ப்ளோட்டர் சொன்னா சதை எப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்க, செம்ம பயங்கரமாக இருப்பாங்க. ஸோ ராட் கிங்கை காமிக்காம ப்ளோட்டர் ஃபைட்டை ஒரு மெயின் ஃபைட்டாக இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணலாம், அது நல்லாவே இருக்கும். பார்ப்போம். இல்லை சாதாரண கிளிக்கர் ஃபைட்டுங்கிற மாதிரி காமிச்சாங்கன்னா சத்தியமே விருப்பாயிடும். அட்லீஸ்ட் ப்ளோட்டராவது இருக்கணும்னு நம்புறேன். அகைன் விஎஃப்எக்ஸுங்கிறத செம்ம குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல 2 பேர் குதிரையில் போகிறாங்க. பாசிபிளி டாம் அண்ட் ஜோயெல்லாம் இருக்கணும். லைக் ஹண்டிங் கில்லிங். அதே சமயத்தில் ஒரு ரன்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோடா, அதாவது ஒரு கும்பலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே கேம்லேயே ரொம்ப படபடப்பாக தான் இருக்கும். அந்த ஆபியோட அந்த ரன்னிங் சீக்வன்ஸ், அந்த சேஸ் சீன் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். செம்ம ஹாரிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும். நிஜமாலே நம்மளை தொடுத்து இருந்தால் எப்படி ஒரு பயம் இருக்குமோ அந்த ஒரு பயம் அந்த கேம் விளையாடும் போது அந்த செக்மெண்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த சீசன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அமையுங்க. எக்ஸாக்ட் ரீக்ரியேஷன் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த லெவலுக்கு புஷ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா அந்த ஃபின் சீக்வன்ஸே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஜாக்சன் இந்த பக்கம் ஹோர்டா ஒரு கும்பல் ஆஃப் அந்த ரன்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் காமிச்சிருக்காங்க. அவங்களை தடுக்கிறதுக்கு நம்ம டாமி கையில் ஸ்னைப்பரோட நின்றுருக்காரு. இந்த கேமில் நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை, உங்களுக்கு இருந்தால் மறக்காம கீழே காம் பண்ணுங்க. மேபி இங்கேருந்து தான் அகைன் அந்த ஜோயல் சீக்வன்ஸ் கிக் ஆஃப் ஆகணும்னு நினைக்கிறேன். பாசிபிளி இது வந்து சீசன் ஃபினாலேவா அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எனக்கு என்னமோ இந்த சீசன் முழுக்கவே நம்ம எலியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த சீசனில் ஆபியை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது. ஆபி மேலே ஒரு விருப்பம் இந்த சீசனில் உருவாக்கி அதை சரி பண்ணுற மாதிரி அடுத்த சீசனில் ஆபியை இன்னும் ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி சீக்வன்சஸ் அமைக்கப்பட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆபியா கேஸ் பண்ணப்பட்டிருக்க அந்த ஆக்டர்ஸ் நினச்சதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அந்த சம்பவம் நடந்துட்டு அப்புறம் நிறைய பேர் கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய பேர் அந்த ஆக்டர்ஸை வெறுப்பீங்க. சம்பவம் செய்கிறது மேட்டரில் அந்த சம்பவத்தை ஜஸ்டிஃபை பண்ணணும், அதுக்கான ரைட்டிங்கும் போகணும். பார்ப்போம் லைக் எதாவது நடக்க போது, என்ன மாதிரி ஓப்படிங்கில் சம்பவம் செய்வாங்களா, இல்லை சீசன் ஃபினாலில் சம்பவம் செஞ்சு ஒய் கட்டப்பா கில்டு பாகுபலின்னு சொல்லி அடுத்த சீசன் வரைக்கும் நம்மளை காத்திருக்கவே பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓவராலாக இந்த டீசரே செம்ம இம்ப்ரெசிவாக தான் இருக்கேன். இந்த டீசர் பார்த்தவங்க உங்களோட தாட்ஸ், உங்களோட வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் நோ ஸ்பாய்லர்ஸ், 2025 தான் காத்திருப்போம். ஸோ தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணதில் லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ராசமான விட எல்லாமே பட்டு வரைக்கும் ஹேஃபன் கைஸ் வட்ட